அனைவருக்கும் வணக்கம். நான் ரெமிரா. ரெமிரா டாக்ஸ்ல பல ஆளுமைகளை கூப்பிட்டு நம்ம பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு நான் அழைத்திருக்கக்கூடிய ஆளுமை இவங்க கலைமாமணி டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள். இவங்க 1998 இயற்சமிழ் பேச்சாளர் என்பதற்குரிய முதல் பெண் பேச்சாளருக்கான கலைமாமணி விருது பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர். அது மட்டும் இல்ல, தமிழக அரசு வழங்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பெயரால் வழங்கப்படுகிற நல்லாசிரியர் விருது பெற்றவர். இவர் 33 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். சேலம் அரசு பெண்கள் மகளிர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர். அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேம்மா, உங்களோட இப்படி ஒரு பேசணும், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக. எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டியது நிறைய கேள்விகள் இருக்கு. நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு ரொம்ப திணறலாவே இருக்கும். நான் முதல்ல எனக்கு அந்த அளவுக்கு தெளிவாக கேட்க தெரியலனாலும் நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பல மேடைகளில் பேசும்போது நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேயே நிறைய உடல் உபாதைகளுக்கும் மன உபாதைகளுக்குமே தீர்வுகள் இருக்கு, தமிழும் வளரும், உங்களுடைய ஆரோக்கியமும் வளரும்னு சமீபத்தில் கூட உங்களோட பேச்சு நான் கேட்டேன். எனக்கு அதை பற்றின விளக்கம் வேணும்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியங்கள்ங்கிறது வேற, இது திருமுறைகள். திருமுறைகள் இலக்கியத்தில் ஒரு கூறு தான், இருந்தாலும் திருமுறைகள் தனி வட்டம். என்னுடைய கணவர் வீடு மறைமலை அடிகளாருடைய பெயரன். பொதுவாக அவங்க வீட்டில் ஒரு தெய்வ கற்புன்னு சொல்லுவாங்க எங்கள் மாமனார். அதாவது எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறதுங்கிறது ஒரு வழிபாடு, ஒரே தெய்வத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தவிர வேறு எதையுமே கும்பிடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி, சிவனை தவிர வேறு எதையும் மறைமலை அடிகளார் வீட்டில் எந்த தெய்வங்களாம் சிறு தெய்வதைகளெல்லாம் கும்பிட்ற பழக்கம் கிடையாது. சிறு தெய்வதை வழிபாடு கூடாதுன்னே புத்தகங்கள்லாம் எழுதினவர் மறைமலை அடிகள். எனவே மாணிக்கவாசகர் ஒரு வரி சொல்கிறார், உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே. உன்னை தவிர, அதுக்கு பேர் தெய்வ கற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் கற்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி தெய்வத்திலே ஒரு கற்பு, ஒரு தெய்வத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது மணிவாசகருடைய நிலை. அதனால் அதுக்கப்புறம் தான் நான் அந்த வட்டத்துக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னால் நாங்கள் எல்லா கோவிலுக்கும் போவோம். கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிவனை வழிபடுதல், திருமுறைகளை எடுத்து சொல்கிறது, மற்ற எல்லாத்தையும் பேசாதமா, அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, நீ ஏன் திருமுறைகளை பற்றி சொல்லக்கூடாதுன்னு. ஸோ நான் முறையை இசை பயின்றவள். லோயர் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓதுவார் வச்சு திருமுறை படித்தவள். பண் எனக்கு நல்ல பன்முறைப்படி பாட தெரியும். தமிழிசை சங்கம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பன்னாராய்ச்சி, அதில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நான் பன்னாராய்ச்சி கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு பண்களை பற்றிலாம் பேசியிருக்கேன். அதனால் நான் பெரும்பாலும் கலைஞர் காலத்திலே நான் நிறைய மேடைகளுக்கு வர்றப்போ பாட்டு இல்லாமல் என்னுடைய பேச்சு இருக்காது. பாட்டுக்காக தான் உங்களை கூப்பிட்றோன்னே சொல்லிடுவாங்க. ஏன்னா முறைப்படி பாட்டு தெரிஞ்சு பாட்டையும் பேச்சையும் இணைச்சி பேசுகிற ஆட்கள் இல்லவே இல்லை. இப்போ என்னுடைய தலைமுறைக்கு அப்புறம் ரொம்ப குறைச்சல் தான். அப்படி இருந்தால் அவங்கெல்லாம் அந்த வடமொழி பாட்டு மற்ற மொழிகள் பாடெல்லாம் பாடுறாங்களே தவிர திருமுறைகளை எடுத்து பேசுகிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி பாட நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் கெட்டிக்காரங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிஞ்சால் பாட்டு வராது, இந்த 2 தெரிஞ்சால் பேச்சு வராது. இந்த 3 இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம நினச்ச கருத்தை மேடையில் சொல்ல முடியும். எனக்கு இந்த இன்றைக்கி நீங்கள் நோய் தீர்க்கும் பதிகங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே இருக்குது, திருமுறைகளில் இல்லாததே கிடையாது. இப்போ நான் ஒரு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நாள் கிழமை நேரம்லாம் பார்க்க வேண்டாம், சிவனை நினச்சி புறப்பட்டா பயணம் நல்லா அமையும், அதுக்கு பதிகம் இருக்குது. ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னா அதுக்கு பதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை உண்டாச்சு, அதுக்கப்புறம் அது சுகப்பிரசவமாக இருக்கணும், அதுக்கு பதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னால் என்னென்ன நோய்கள் மனிதனுக்கு வரக்கூடியது, வயிற்று வலி, கண் வலி, அதுக்கப்புறம் காய்ச்சல், பொறாமப்படுறது, எல்லாத்தோட வழக்குகள் வருதுல்ல, நம்ம கோர்ட்டு கேஸ் நாளேரம்ல, அது கூட சுமூகமாக முடியறதுக்கு பதிகம் இருக்குது. இந்த பதிகங்கள் அவ்வளவும் பாடி நான் அனுபவித்து அதனுடைய பலனை அடைஞ்சிருக்கேன். நம்ம படித்ததை வைத்து மேடைகளில் பேசுகிறத விட என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்கிறப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் அதிகம். அது மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ என்ன மாதிரி பேச்சாளர்கள் நாள் கிழமை ராகாலம் பார்த்தலாம் வெளியில் கிளம்ப முடியாது. எப்போ கிளம்புறோமோ கிளம்பிடுவோம். இப்போ பரஸ்தானம்னு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பொட்டி தூக்கி அடுத்த வீட்டில் வச்சுருவாங்க. மறுநாள் நாள் நல்லா இல்லைன்னா என் பொட்டி தூக்கி பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்லேயே அது நடந்திருக்கு, எங்கள் அம்மா வீட்டில் பக்கத்து வீட்டில் கொண்டு பொட்டி வச்சுருவாங்க. அதாவது நீ பிறப்பிட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். எங்கள் வீட்டிலலாம் எனக்கே தெரியாது என்றைக்கு ராகாலம் எப்போ வருதுங்கிறதெல்லாம் எனக்கு இன்னேவெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி குடும்பத்தில் எங்கள் மாமனார் அவங்க வீட்டுக்கு போய் தான் நான் திருமுறைகள் உண்மையில் ரொம்ப, எங்கள் மாமனார் தருமபுரம் ஆதீன சமய பிரச்சாரகர், வைகுஞ்சித பாதம் பிள்ளைன்னு. எங்கள் மாமியார் மறைமலை அடிகளாருடைய கடைசி மகள்.
அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் மறை திருநாவுக்கரசு, அவர் வந்து மிகப்பெரிய சமய சொற்பொழிவாளர். இன்னைக்கு இருக்கிற அத்தனை சொற்பொழிவாளர்கள் கோயிலில் பேசுகிறவங்க அத்தனை பேருக்கும் மறை திருநாவுக்கரசுனா பேர் தெரியும். அவர் நல்ல நிறைய ஆன்மீக நூல்கள், ஆய்வு நூல்கள் எல்லாம் வந்து திருமுறை பற்றிலாம் எழுதினவர். இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போகிறப்போ இயற்கையாக நமக்கு அந்த அந்த இது எனக்கு கொஞ்சம் பாட்டு தெரியுங்கிறனால எங்கள் மாமனார் வந்து பேச்சாற்றல் வந்து மேடையிலலாம் நான் பேசினது கிடையாது. திருமேடையில் நான் சொல்லியிருக்கேன், பேச்சுக்கு நான் பரிசு வாங்கினதே கிடையாது, பாட்டு போட்டியில் தான் நான் கலந்துக்கிட்டேன். ஆனால் அந்த பயிற்சியும் பாட்டையும் இணைச்சு அது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது எங்கள் மாமனார். முதல் கூட்டம் வந்து திருமணமாகி ஒரு ஆண்டில் குன்றத்தூரில் பேசுகிறேன் நான், காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி. ஒரு 10 பாட்டை ராகம் போட்டு நான் பாடி மாப்போசிய தலைமை. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார், ஏமா இதெல்லாம் ராகம் போட்டு பாட முடியுமான்னு கேட்டார். தமிழில் எதை வேணாலும் ராகம் போட்டு பாடலாம், ராகத்துக்கு அடங்காத தமிழே கிடையாதுங்க ஐயா அப்படின்னு. அப்போ இதை வந்து இசை பேருரைன்னு வைத்து இனிமேல் நீ இதை வந்து எல்லா இடத்துலையும் இதை நீ பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தது அவர் தான். அது இப்போ கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக நான் போகாத நாடுகளே கிடையாது. எல்லா வெளிநாடுகளும் போய் தொடர் சொற்பொழிவு 10 நாள் 15 நாள் எல்லாமே திருமுறை தான் முக்கியம். போகின்ற பொழுது நான் பாடுற பதிகம் கோளர் பதிகம். கோளறு பதிகம் எப்படி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவருடைய ஞானசம்பந்தருடைய பதிகம் அது எப்போ பாடுறாரு அப்படின்னா, நான்மறைக்காடு. அது இப்போ நான்மறைக்காடுனா தெரியாது, வேதாரண்யம். வேதாரண்யத்தில் நான்மறைக்காட்டில் அவரும் நாவுக்கரசரும் இருக்கின்ற பொழுது மதுரையிலிருந்து குலச்சிறையார் வருகிறார். எதுக்காக கூப்பிட வர்றாருன்னா, மதுரையில் வந்து 2 பேர் தான் சைவம், யார் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். மற்றவங்க அத்தனை பேரும் புறச்சமயம் சமணம். அப்போ இந்த நாட்டை எப்படி திருத்துவது என்று யோசித்த மங்கையர்க்கரசியார் எப்படியா ஞானசம்பந்தரை அழைத்து வர வேண்டும் என்று நினைத்து குலச்சிறையாரை அனுப்புகிறாங்க. இந்த விஷயம் நீங்கள் வந்து அரசனும் வந்து புறச்சமயத்தில் இருக்கான், நீங்கள் வந்து தான் சைவத்தை பரப்ப வேண்டும், நல்ல நோக்கமாக இருக்குது, நான் வர்றேன்னு சொல்லி கிளம்பிட்டார். அப்போ நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்தருக்கும் நிறைய வயசு வித்தியாசம். ஏன்னா இவர் 3 வயது குழந்தையா பாடுறாரு, அவர் அப்போ புறச்சமயம் போய் பல ஆண்டுகள் இருந்து தர்மசேனர் பட்டமெல்லாம் வாங்கி இங்கே வர்றப்பவே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ன்றாங்க, 25லேருந்து 30 ஆண்டுகள் அங்கே இருந்து தான் வர்றாரு. அப்படிங்கிறப்போ அந்த வயது வித்தியாசம் நிறையா. ஆனாலும் அவர்கள் மிக ஒரு நல்ல நெருங்கிய நட்புக்கு உரியவராக இருந்தது அந்த சிவனுடைய அன்பு. தமிழ் சிவம் ரெண்டும் அதை வந்து இணைக்குது. அப்போ அவர் வந்து ஒரு குழந்தையா நினைக்கிறாரு. இவர் தன் அப்பரேன்னு முதல்ல கூப்பிட்டது ஞானசம்பந்தர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் இயற்பெயர் மருள் நீக்கியார், திருநாவுக்கரசர்னு இறைவனால் அழைக்கப்பட்டார். ஆனால் அப்பரேன்னு கூப்பிட்டது ஞானசம்பந்த பெருமான். அப்போ வந்து அவர் கோள்கள்லாம் பார்க்குறாரு நாவுக்கரசர். குழந்தாய் இப்போ நேரம் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை, கோள்கள் நிலைமை சரியில்லை, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நீ போனால் உனக்கு நல்லதுன்னு. அப்போ பாடுற பதிகம் இது. சிவபெருமானை மனதில் நினைத்து யார் எப்பொழுது பயணம் புறப்பட்டாலும் எது செய்தாலும் கோள்களால் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி பாடுற இந்த பதிகத்தை இடையில வந்து நான்லாம் கல்லூரி மாணவியாக இருக்கிறப்போ எல்லா கோள்களும் ஒரே கோட்டில் சேர்ந்தது. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால், 1960களில். அப்போ வந்து காஞ்சி மகா பெரியவர் சொன்னார், இது வந்து உலகமே அழிய போது அது இதுன்னு நிறைய செய்திகள், நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு. அப்போ அவர் சொன்னார், எல்லாரும் கோவில்கள்லேயும் பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் கோளறும் பதிகம் படிங்க, இதை படிச்சுக்கிட்டே இருந்தால் கோள்களால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு சொல்லி நாங்கள்லாம் கல்லூரிகளில் ஓதணும், பள்ளிகளில் படித்தாங்க, கோவில்களில் படித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிகம். வரலாற்று செய்தியில் சொல்லியிருந்தோம். நம்முடைய நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சு வந்து இரவு பொழுதில் தானே அதை வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நேருஜி மவுண்ட் பேட்டன் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒரு சுதந்திரத்தை எப்படி வாங்குறது, ஒரு பொருள்னா நான் உங்கள்கிட்ட கொடுத்துடலாம், டாக்குமெண்ட்னா கொடுக்கலாம், பத்திரப்பதிவு மாதிரி. சுதந்திரத்தை நம்ம வாங்குறப்ப என்ன அதுக்கு ஒரு ப்ரொசீஜர், என்ன வழிமுறைன்னு நேருஜிக்கு தெரியல. ராஜாஜிகிட்ட கேட்குறாரு, ராஜாஜிக்கு தெரியல இது எப்படி ஒரு நாட்டோட உரிமை நம்ம வாங்குறப்ப என்ன செய்யலாம்னு அவர் திருவாவடுதுறை சாமியார் மடத்திட்ட கேட்குறாரு. அப்போ சாமி சொல்லுது, அந்த காலத்தில் வந்து ஒரு அரசன் இருந்தால், அரசனுக்கு ஒரு குரு இருப்பார், ராஜகுரு. அவர்கிட்ட கொடுப்பாங்க செங்கோலை. இன்றைக்கும் மீனாட்சி கோயிலில் வந்து செங்கோல் கொடுக்குற பழக்கம் இருக்குது இல்லையா, கருமுத்து கண்ணன் வாங்குவார். அவர் காலத்துக்கு அப்புறம் இப்போ இன்னொரு அம்மா வாங்குறாங்க. அந்த செங்கோலை கொடுத்தா அந்த ஊரோட ஆட்சி உரிமை ஒன்றுதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு செங்கோல் செய்கிறாங்க. திருவாவடுதுறை மடத்தில் செங்கோல் செஞ்சு மடத்தில் இருந்து ஒரு குருக்கள் சார் 2-3 பேர் ஓதுவார்கள், 4-5 பேர் இரவு அங்கே போய் சென்று அந்த செங்கோல் அது நல்ல பெரிய வெள்ளியில் செஞ்சு மேலே ரிஷபம் வந்து நீதி நிலைமைக்கு உரிய சிம்பல், குறியீடு. அந்த வந்து நேருஜி அப்போ மவுண்ட் பேட்டன் இல்லையா, நேருஜி வந்து அதை வாங்குறார். வாங்குகிற சமயத்தில்
அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அதை வாங்குற சமயத்தில் ஓதுவார்கள்லாம் சேர்ந்து பாடிய பதிகம் கோளறு பதிகம். ஆமாம், இந்த செய்தி அமுத சுரபியில் வந்தது. நான் உடனே அதை வெட்டி சன் தொலைக்காட்சியில் காலையில் ஒரு பேட்டி கொடுக்குறேன். உலக தமிழ் நாள் மார்ச்சில் வருது அதுன்னு நினைக்கிறேன், 21ஆம் தேதி, மாதம் ஞாபகம் இல்லை. அந்த நாளில் நான் இதை சொல்லவும் ஒரே கேள்விக்கணை, இது இந்த செய்தி எப்படி கிடைச்சிது, இது எங்கே இருக்குது வரலாறுல, எந்த கல்வெட்டில் இருக்குன்னு எல்லாம் ஆளாளுக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு நான் அமுத சுரபியை சொல்லிட்டு கட்டிங்கையும் காமிச்சிட்டேன். அப்புறமா இப்போ செங்கோல் விழா நடந்ததில்ல ஐயா நம்ம மோடிஜி தலைமையில், அப்போ வந்து இதை வரலாற்று பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி இதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் தேடி எடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த செங்கோல் செய்யப்பட்டு, ஆமாம் இப்போ ரொம்ப அருமையாக செஞ்சாங்க அந்த விழாவை. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இருந்து கிட்டத்தட்ட 40 ஓதுவார்கள், நம்ம சர்க்குரு முதற்கண்டு எல்லா ஓதுவார்களையும் அழைத்து எல்லா மடத்து தம்பிரான்களையும் அழைத்து அவங்கெல்லாம் பாட்டு பாடி அந்த செங்கோல் வந்து அவருடைய மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க இந்த நிகழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அப்போ வந்து இவங்க எல்லாம் பாடின, இப்பவும் பாடினா எல்லாரும் சேர்ந்து கோளறு பதிகம் தான் பாடினாங்க. ஏன்னா அதில் கடைசியில் சொல்றாரு, தேனமர் பொழில்கொளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முக நாதியாய பிரம்மாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஊதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். அரசாட்சி கிடைக்கும், நல்லபடியாக அரசாட்சி முடியும். யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடினாங்களோ அவங்களுக்கு நல்ல அரசாட்சி அமையும். வானம் வரையிலும் அந்த அரசாட்சி நிலைக்கும்னு அது முடியுது. வானில் அரசாழ்வார் ஆணை நமதே அப்படின்னா என் மேலே சத்தியம், என் தமிழ் மேலே சத்தியம். இதுக்கு பேரே ஆணையிட்ட பதிகம்னு பேர். ஆணையிட்ட பதிகம். இந்த 4 வரி அவங்க திருப்பி பாடினாங்க. அவர் இந்த செங்கோலை மோடிஜி வாங்குற சமயத்துல அந்த மடத்து தம்பிரான்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க, வாங்குறாரு அவரு. அப்போ வந்து ஓதுவார்கள் இந்த பதிகத்தை திருப்பி நல்ல நேரடி ஒலிபரப்பு இருந்தது எல்லா சேனல்லையும். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு அப்போ வந்து அவ்வளவு சந்தோஷம். எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு நிகழ்ச்சி மீண்டும் நடக்கல. 1947 அப்புறம் இது நடக்குது. அப்போ எல்லா பத்திரிகையிலையும் செய்திகள் வந்துச்சு. அந்த பதிகத்தோட முதல் 4 வரிகள் நான் சொல்கிறேன். அதில் 11 பதிகம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட அந்த 4 வரிகள் மட்டும் நான் சொல்கிறேன். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. சிவன் கையில் எப்படி வீணை வந்ததுன்னு ஒரு அன்பர் கேட்டார். பிரளய காலத்தில் சிவபெருமான் கையில் வீணை இருக்கும், அவர் வீணை வாசிப்பாராம். அதனால் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால். திங்களும் கங்கை அணிஞ்சிருக்கான், என் மனசுக்குள்ள அவன் இருக்கான். அதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகுகேது, பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல. இன்னைக்கும் நடைமுறையில் நடக்கிறது. இசைக்கு வீராமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் எங்கே வந்து வெளிநாட்டுக்கு போனாலும் நான் அந்த பதிகத்தை வந்து பாடி ஒலிப்பதிவு செய்து அவருக்கு அனுப்பிடுவேன். அவர் பிளேனில் ஏறப்பாது கேட்பார். அது மட்டும் இல்லை, பயணம் போயிட்டு வந்து அக்காம்பர் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர் தலையில் கை வைத்து அவருக்கு அந்த சொல்லில் வந்து அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. அக்கா என் பயணம் நல்லபடியாக முடிஞ்சது. அப்போ அன்றிலிருந்து இன்று வரை எல்லோருக்கும் பயண பாதுகாப்பு, கோள்களால் வரக்கூடிய தீமைகளை நீக்குகின்ற திறம் எல்லாம் இருக்கிற கோளறு பதிகத்தை நான் பாடி காமிச்சிடுறேன். வேயுரு தோழி பங்க விடும் உண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது எப்படி மனப்பாடம் பண்ண ஈஸின்னா, அதில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 3வது வரி. நான் மாணவர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு அது 3வது வரி எவ்வளோ ஈஸி. அப்புறம் ஆசரு நல்ல நல்ல ரொம்ப ஈஸி. அப்புறம் முதல் 2 வரி தானே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படிம்பேன். இது ஒரு பாடல். அடுத்த பாடல் வந்து ஞானசம்பந்தர் போயிடுறாரு, மதுரைக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நிறைய கதை, பெரிய கதை, அது நமக்கு வேண்டாம். அங்கே இருக்கிற அந்த புறச்சமயத்தை சார்ந்தவர்கள் மடத்துக்கு தீ வச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணார், தன்னுடைய திருமுறை அந்த பாடல்களால் பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுக, இந்த நெருப்பை நீ போய் பிடிச்சிக்கோ அப்படின்னதான் அது போய் வெப்பு நோயாக அந்த அரசனை, அவன் பேர் கூன் பாண்டியன், அவனை பிடித்து கொள்கிறது.
ஏன் பையங்கிறது ஒரு நல்ல வட்டார சொல், அருமையான சொல். பையவே சென்றுன்னா வேகமாக போனால் இறந்து போயிடுவான், தாங்க முடியாது. அவருக்கு வந்து மங்கையர்க்கரசியாரை ரொம்ப ஞானசம்பந்தருக்கு பிடிக்கும். அது பெரிய வரலாறு, 2 மணி நேரம் சொல்லக்கூடிய செய்திகள். அதில் அவர் வந்து மதுரைக்குள்ளே நுழைஞ்சது அவர் கோபுரத்தை பார்க்குறாரு. நல்ல அழகான 4 மாடக்கூடல்ல மதுரைக்கு பேர். அந்த 4 மாடங்களை பார்த்ததும் அந்த காலத்தில் என்ன வழக்கம் இருந்திருக்கு, நம்ம புறச்சமயத்தை சார்ந்தவர்கள் நம்ம கோபுரத்தை இடிச்சிருவாங்க. அது அந்த காலத்து பழக்கம், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இங்கே இஸ்லாமியர்கள் படையெடுப்புலேயும் அதெல்லாம் நடந்து, நம்ம சாமியை கொள்ளையடிக்கிறதுனா கோயில் அடித்தா போகிறோம். அந்த ஸ்ரீரங்கம், நம்முடைய சிதம்பரம் கோவில், சிதம்பரத்தை மூர்த்தியவே தூக்கி ஒழிச்சு வச்சுனாங்க ரொம்ப காலம். மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் அந்த காலத்தில் மிகச்சிறந்த நவரத்னங்கள், மிகச்சிறந்த வைரங்கள் இருந்தால் கோயிலில் கொண்டு கொடுத்துருவாங்க. நம்ம வச்சுக்கிறது இல்லை. அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இறை நம்பிக்கை உடைய பூமி தானமா இது. எல்லோரும் அமரராகும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும்ங்கிறான் பாரதி. சொல்கிறான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சிங்கப்பூர் சுத்தமாக இருக்குது, அமெரிக்கா தெரு நல்லா இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் அமைதி வேணும்னா இல்லை இங்கே தானே ஓடியாருங்க. ஏன் திருவண்ணாமலைக்கு வந்து ஆசிரமத்தை உட்காராங்க? யோசி. அந்த யோகம் அந்த நிஷ்டையெல்லாம் வந்து ஒரு தனிமணி. இப்போ உலகம் பூரா நம்முடைய யோகாவும் நம்முடைய இந்த பிராணாயாமம், நம்முடைய அமைதியாக தியானம் பண்ணுறதுலாம் இப்போ ஏன் நினைக்க யாருக்கும் அமைதி இல்லை. காசு இருந்தால் அமைதியை வாங்கிட முடியாது. இல்லை மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. நல்ல வைரமுத்தா அந்த மாதிரி தூக்கத்தை எல்லாராலையும் வாங்க முடியாது. நம்ம வந்து ஒரு செல்ஃப் கண்டென்ட் பூமி. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அந்த இப்போ இவங்களாம் சேர்ந்து தீ வைக்கவும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் சொல்ல. இதை சொல்கிறாரு, பையவே சென்று அவனுக்கு வெப்பு நோய் பிடித்து கொள்கிறது. அப்புறம் மங்கையர்க்கரசியாரை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா அந்த அம்மா வந்து கூப்பிட்டது அவங்க தான். அதனால் அப்போ அந்த அரசன் படுத்திருக்கிறான். அது ரொம்ப அழகாக, அந்த கோயிலில் வந்து நல்ல படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது மீனாட்சி கோயிலில். ஒரு பக்கம் சமணர்கள், ஒரு பக்கம் ஞானசம்பந்தர். சமணர்கள் ஒரு பக்கத்துக்கு வைத்திய முறையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க அந்த மந்திர இதெல்லாம் வச்சுருப்பாங்க, தண்ணியெல்லாம் தெளித்து எல்லாம் பண்ணுறாங்க. நோய் கூடிடுது. அப்புறம் இனிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, என்னால் தாங்கவே முடியல, ஞானசம்பந்த பெருமானி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு தான் அவர் பாடுற பதிகம். இதுவும் 11 பதிகம் தான். முழுசாக பாடினால ஒரு 4 வரி. நான் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும், என்னுடைய தோழிகள், என்னுடைய நண்பர்கள், பத்திரிகை கொடுக்க யார் வந்தாலும் கூட சாமி ரூமுக்கு போய் இந்த 4 வரியை சொல்லி திருநீர் பூசுகிற பழக்கம். அதுக்கப்புறம் அரசன் வந்து மதம் மாறிடுறான். அதுக்கப்புறம் நாடு பூரா வந்து சைவம் தழைத்ததுங்கிறது பெரிய புராணம் சொல்கிற வரலாறு. அந்த 4 வரி, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தாந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூவர் வாயுமை பங்கா திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான். ஆலவாய்ங்கிறது மதுரைக்கு உண்டான பேர். ஆலவாயான் திருநீரேன்னு பேசி நோய் நீங்க பதிகம்னு பேர். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனோன்னா மீனாட்சி சன்னதிக்கு வெளியில் ஒரு பெரிய இதில் வந்து அந்த அரசன் படுத்திருக்கிற மாதிரியும் ஞானசம்பந்தர் கையில் திருநீர் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த சிலையே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இதெல்லாம் நமக்கு வந்து வரலாற்று சான்றா போகுது இல்லை? அது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நடந்தாலாம் கேட்க முடியாது. நடந்ததுங்கிறது தான் நம்ம இந்த பதிகங்கள் சான்று. அது ஒன்று. இப்போ அண்மையில் என் பேரன் 2வது பேரன் பேர் இந்திரஜித்துன்னு பேர். அவன் வந்து ஒரு எங்கேயோ சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ நடந்தது. இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ரொம்ப வயிற்று வலி வந்துட்டு. அப்புறம் நான் இங்கே நம்முடைய மருந்து கடையில் சொல்லி ஏதோ மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தா மருந்து போட்டு 1 மணி நேரம் தூங்கினா, ஆனால் ரொம்ப வயிற்று வலி. அப்புறம் சாயங்காலம் மறுநாள் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவன் மனைவிக்கு வளகாப்பு. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படி வயிற்று வலியில் இவன் படுத்துட்டானேன்னு இருக்க. நான் சொன்னேன், வேண்டாம் நீ பேசாமல் படுறா. இப்போ ஆஸ்பத்திரியில் போனால் உடனே அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அது இதுன்னு கொடுத்து மறுநாள் நிகழ்ச்சி பூரா நமக்கு கெட்டு போகும், நீ கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு மத்தியானம் 3 மணி இருக்கும். அந்த ஏசி போட்டு அந்த ரூமை பூரா போட்டு எனக்கு யாரும் இப்போ வந்து ஃபோன் எடுக்காதீங்க, நான் ஒரு 1 மணி நேரம் அவனுக்கு தேவாரம் பாட போகிறேன்னு சொல்லி கூற்றாயினவார் 11 பதிகம். அது நாவுக்கரசர் வந்து ஒரு நல்ல சைவ குடும்பத்தில் வேளாளர். அவர் புகழனார் மாதினியார் அப்பா அம்மா பேர். ஒரே தமிழ்க்கு வந்து திலகவதியார். அவர் பேர் வந்து மருள் நீக்கியார். மருள்னா மயக்கம், மருள் நீக்கியார். ரொம்ப அழகான ஒரு குடும்பம். அந்த அம்மையாருக்கு வந்து கல்யாணம் வந்து நிச்சயம் ஆகுது. நான் அதை கூட அண்மையில் ஒருத்தர் ஒரு மணி நேரம் என்கிட்ட பேட்டி எடுத்தார். இந்த தாலி நிச்சயம், தாலி கட்டுறதுங்கிறதும் பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது எப்போ வந்தது அப்படிங்கிறது அந்த பேட்டியே. அப்போ அதை பற்றி நிறைய படித்தேன் நான். அப்போ தான் வந்து சங்க இலக்கியங்களில் பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க பார்த்து காதல் திருமணம் தான்.
கற்பு களவுலாம் பிரித்து அதெல்லாம் பற்றி சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து நான் பக்கா அரேஞ்சு மேரேஜ்னு சொல்கிறோமே, பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம் பெரிய புராணத்தில் வருது. அதனால் அவங்க அப்பா அம்மா பார்த்து மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணாங்க. அவர் வந்து அரசன்கிட்ட படைத்தளபதியாக இருக்கார். இப்போ நிச்சயம்லாம் ஆனதுக்கப்புறம் போருக்கு போகிறாரு. போருக்கு போன இடத்துல போரில் இறந்துடுறாரு. நிச்சயம் பண்ண கணவன் இறந்து போகிறாரு. இதில் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அம்மா உடன்கட்டை ஏறிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு துன்பம் வந்து தனியாக எப்பவுமே வராது. பட்ட காலில் படம், கெட்ட குடியே கெடும்னு அடுத்த துன்பங்கள். அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லி நமக்கு துறவு கோலம் தான் கிட்டத்தட்ட. நமக்கு வந்து நிச்சயம் ஆயாச்சு. ஆனால் அவர் தான் கணவன் நம்ம நினச்சிட்டோம். இனிமேல் வந்து நம்ம வேறு எந்த திருமணமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தவக்கோலம். இதை பார்த்து தம்பிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போகுது. நான் வந்து உடன்கட்டை, நானும் இறந்து போகிறேன்னு இந்த அம்மா சொல்கிறப்போ தம்பி சொல்கிறான், நீ இறந்தால் நானும் இறந்து போவேங்கிறான். அப்போ இவங்க இல்லை தம்பிக்காக நம்ம உயிரோடு இருக்கணும், ஏன்னா வாரிசு இல்லாமல் போயிடும்ல. இந்த அம்மா நான் இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போ தம்பியை வச்சு தான் இனிமேல் வாரிசுங்கிறப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க. அப்போ பெரிய புராணத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறார் சேக்கிழார், தம்பியர் உளராக வேண்டும் என வைத்த தயையின் காரணமாக. தயைனா கருணை, நம்ம மேலேலாம் கருணையா. தம்பி நல்லா இருக்கணும், அவன் வாழ்ந்து திருமுறைக்கு எல்லாம் இப்போ எழுத போகிறாருல, நாவுக்கரசு எத்தனை தேவாரங்க 30,000 தேவாரம் பாட போகிறார். தம்பிக்காக நம்ம உயிரை வச்சுட்டு இருக்கணும். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி. அம்பொன்மணி நூல்னா அழகான நகைகள், நல்ல பட்டு, நல்ல புடவை எதுவும் தாங்காது. இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார், தவக்கோலம் பூண்டார் அப்படின்னு சொல்றார். தம்பிக்காக அவன் பார்த்தான், கல்யாணம் ஆகலை, அப்பா அம்மாவும் இறந்து, நிச்சயிக்கப்பட்ட அந்த மாமனும் இறந்து, எல்லாம் இப்படி ஆகுது, நம்ம பேசாமல் மதம் மாறி நம்ம சமணர்கிட்ட நிலையாமை கொள்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இன்னொருத்தரை வந்து எப்பவுமே குறை சொல்லக்கூடாது, எல்லாத்துலேயும் நல்லது இருக்கும். நம்முடைய பகைவர்களாக இருந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லது நம்ம எதிர்கட்சியெல்லாம் சொல்கிறாங்களே, ஒவ்வொரு கட்சி வேற, ஒரு ஜாதி வேற, மதம் வேற, கொள்கை வேற இருந்தால் கூட எல்லாத்துலேயும் 5 இருந்ததுன்னா 4 தப்பாக இருந்தால் கூட ஒரு நல்லது இருக்கும். அதில் புறச்சமயமாக இருந்தால் கூட அவங்க வந்து கொல்லாமை. சமணர்கள் இலக்கியம் நீங்கள் 18 கீழ்கணக்கு நூல்களை 11 நூல்கள் அற இலக்கியம். அந்த 11 பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் சமணர்கள் தான் பாடியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அந்த களப்பிரர்கள் வரலாறை படிக்கிறப்போ நம்ம பார்க்கலாம். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, எல்லாமே நிலையாமை உடையது. இளமை நில்லா, யாக்கை நில்லா, வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரா, மிக்க அறமே விழுத்துணையாவது. எதுவுமே நிலையானது கிடையாது. நம்ம செய்கிற தான தர்மங்கள் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது அந்த ஒன்றுமே நிலையாமை தானே, அப்பா அம்மா எல்லாமே இறந்து பண்ணோம், அதே அங்கேயே போயிடலான்னு போயிட்டார். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ரொம்ப ஆண்டுகள், ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருந்துட்டாருன்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப மூப்பு வந்து வருகிறது. தர்மசேனன்னு பட்டமே கொடுத்துட்டாங்க சமண சமயத்தில். ஏன்னா அவர் தலைவராயிட்டார். இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப வருத்தம். உள்ளூர்காரங்க பேசியிருக்கணுமா, ஏன் நானே நினைப்பேன், பிறந்த ஊரை விட்டுட்டு இவங்க ஏன் வந்து திருவதிகை வீரட்டானம் கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ உள்ளூரை பேசியிருக்கணும். இந்த அம்மா எந்த நேரத்தில் பிறந்தது, அப்பா போச்சாமா பேசியிருப்பாங்களா இருக்கும். தம்பியும் போயிட்டான், தனியாக இருக்க வேண்டான்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டாங்க. போய் கோயில் வேலை தான், கோயிலை கூட்டுறது, பெருக்கிறது, மாலை கட்டுறது, சாமிக்கிட்ட தானே ஒன்று கேட்பாங்க, என் தம்பி என்கிட்ட திரும்பி வந்துடணும், என் தம்பி என்கிட்ட திரும்பி வந்துடணும், அதையே வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இறைவன் வந்து கனவுல சொல்கிறார், உனக்கு வந்து சூளை நோய் கொடுத்து உன் தம்பியை நான் மீண்டும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி. அதே மாதிரி அவருக்கு அந்த சூளை நோய் வருது. சூளை நோய் வருது, வெப்பு நோய், தக இந்த அலர்ஜி மாதிரி இருக்கும் போல் இருக்கு, உடம்பெல்லாம் எரியும் போல் இருக்குது. அப்படி ஒரு நோய் இருந்திருக்கான காலத்தில் நிறைய அந்த சூளை நோயை பற்றி நம்ம இலக்கியத்தில் பார்க்குறோம். அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த சமணர்கள் அவங்க உண்டான வைத்தியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் சரியாகல. ராவோட ராவா எல்லாத்தையும் காட்டி போட்டு ஒரு வெள்ளை ஆடியை போத்திக்கிட்டு அவர் திருவதிகை வீரட்டான வர்றார். அதை விட அவர் சொல்லி அனுப்புகிறார் அக்காவுக்கு, எனக்கு உடம்பு சில அக்காவை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு. அவர் சொல்கிறாரு, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத அவன் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன், என் தம்பின்னு சொல்ல மாட்டார். நன்றி எது தீது எது என்று அறியாத அவன் இருக்கும் இடம் நான் வாரேன் அப்படின்றவார். நான் வரமாட்டேன் அப்படின்றார். அப்புறம் அவர் பரப்பிட்டு வந்துடுவார். வந்ததும் அதான் நான் ரொம்ப பெரிய புராணத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம், தீட்சை கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பெரும்பாலும் மடத்து துறவிகள் பண்ணுவாங்க, அல்லது பெரிய சான்றோர்கள் தீட்சை வாங்கினவங்க தான் பண்ணுவாங்க. முதலாக ஒரு பெண்ணுக்கு வந்து தீட்சை கொடுக்குற உரிமை இருக்குன்னு சொன்னது பெரிய புராணம். ஆமாம், அவர் உள்ளே வந்ததும் உடனே கோயிலுக்குள்ளே கூட்டு போலவங்க, நீ இருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் திருநீர் நிறைய கை நிறைய எடுத்துக்கொண்டாந்து கொடுக்குறாங்க. திருவாளன் 5 எழுத்தும் போதி ஒரு ஆற அணிந்தார். எல்லாமே எனக்கு பெரிய புராணம் ரொம்ப பிடிக்கும். பெரிய புராணத்தோட பாட்டுடைய தலைவன் நம்பி அவர். அதை தான் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காங்க பேர். ஆமாம், சுந்தரர் தான் எல்லாரும் சொல்கிறோம்.
திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசன் சொல்கிறோமே, அந்த வைப்புமுறையில் சுந்தரர் பேர் சொல்லவே கூடாது. நம்பி ஆரூரன்னு தான் எழுதணும் கோயில்கள்லேயே. நானே சொல்லுவேன். ஏன்னா சுந்தரர் தன்னுடைய தேவாரத்தில் எங்கேயுமே தன்னை சுந்தரர்னு சொல்லவே இல்லை. ஆரூரன் பாட்டு, ஆரூரன் செய்யுள் அப்படித்தான் சொல்கிறாரு. ஆனால் அது எப்படி அவர் ரொம்ப அழகு. கல்யாணத்தன்னைக்கே இறைவனால் தடுத்தாட் கொள்ளப்பட்டவர். அந்த ராஜ அலங்காரத்தோட அவர் கையில் பாருங்க ஒரு பூச்சி தாமரை வச்சிருப்பார். அந்த மாதிரி அவர் ரொம்ப அழகான தோற்றம். இறைவனுடைய அழகான அம்சம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ட்ராக் விட்டு வெளியே போயிடும். ஆனாலும் செய்தி சொல்கிறேன். விஷ்ணுக்கு வந்து அலங்கார பிரியன்னு பேர். கோயிலில் பார்த்தா நிறைய நகை, பூவு, உள்ளே போனால் ஒரு ஏலக்காய் தண்ணி, வெண்பொங்கல், புளியோதரை எல்லாம். நம்ம ஊர் கோயிலில், நம்ம சிவன் கோயிலில் ஒரு வில்வம், அதுக்கப்புறம் ஒரு திருநீர், அவ்வளோதானே கிடைக்குது. இவன் வந்து அபிஷேக பிரியன், அவன் அலங்கார பிரியன். ஆமாம். அப்போ சிவன் நினச்சார நம்ம ஒரு நாள் நல்லா அலங்காரம் பண்ணி பார்ப்போன்ட்டு நல்ல எல்லா நகையும் போட்டு இந்த புலி ஆடையெல்லாம் தூக்கி போட்டு காரைக்காலமே சொன்னி இப்படி புலி ஆடை பாம்பெல்லாம் போட்டேன்னா உனக்கு ஒருத்தி கூட உன்னை தேடி வரமாட்டான்னு பாட்டு இருக்கு அற்புத திருவிழாதியில். அதெல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடினா இவருக்கே நம்ப முடியல, நம்ம இவ்வளவு அழகா இருக்கமே அப்படின்னு சொல்லி சுந்தரா வருகம்பாரு. அந்த அழகான வடிவம் அப்படியே கண்ணாடியிலேருந்து இறங்கி வந்துடும். அந்த சுந்தரனை அணுக்க தொண்டராக வைத்துக் கொண்டார். அதுதான் அந்த நம்பி ஆரூரன். அதே மாதிரி அவருடைய வீரத்தை வந்து வெளியே கொண்டு வந்தது வீரபத்ர சுவாமிகள். அது நிறைய பேருக்கு குலதெய்வம். வீரபத்ரர் அவருடைய வெற்றிக்கு உண்டான அம்சம், சுந்தரர் வந்து அழகான அம்சம். அதுக்கப்புறம் தான் அந்த 2 பெண்கள் மேலே அவர் விருப்பம் கொண்டு அதை அந்த பெண்களுக்காக பூலோகம் வந்தார்லாம் கிடையாது. அவர் திருத்தொண்டர் தொகை எழுதுறதுக்காக பிறந்தவர். அப்படித்தான் பெரிய புராணம் சொல்லுது. ஒருத்தருக்கு ஒரு அவதார நோக்கம் சொல்கிறப்போ ஞானசம்பந்தர் தமிழ் மொழியை காப்பதற்காக வந்தார். நாவுக்கரசர் தொண்டு நெறி தான் சிறந்தது, தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே, பணி செய்து தான் சிறந்ததுன்னு சொல்கிறதுக்காக நாவுக்கரசர் வந்தார். ஆனால் சுந்தரர் வந்தது திருத்தொண்டர் தொகை. தில்லைவாழ் அந்தனர் தான் அடியார்க்கு மடியின் 60 நாயன்மார்களை பற்றி சொல்கிறாரு. பின்னால் நம்பியாண்டார் நம்பிகள், திருத்தொண்டர் திரு அந்தாதி. அதில் இவங்க 3 பேரை சேர்க்குறாரு. சுந்தரர் அவங்க அப்பா அம்மா 3 பேரை சேர்த்து 63 ஆக்குறாரு. அதை இந்த 2ஐயும் அடிப்படையாக வச்சு தான் பெரிய புராணம். பெரிய புராணம் இல்லைன்னா நாயன்மார்கள் வரலாறே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால சுந்தரரை பற்றி அப்படி வருது. அது மாதிரி இந்த நாவுக்கரசருக்கு வந்து திருநீர் கொடுக்குறாங்கல்ல, அவன் வந்து உருவாரம் அணிந்து கொண்டார்னு பாடுறான். அப்போ வந்து இறைவன் மேலே பற்றறுப்பார் தம்மை பணி செய்வீர், பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய்வீர். இனிமேல் நீ சிவனை கும்பிடு, நேற்று வர கரை வேண்டாம், இதை வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகிறாரு. அது வரையிலும் வெளியே தான் நிற்கிறாரு. அந்த மாதிரி தவக்கோலத்தில் இருக்காங்க. இவருக்கு வந்து தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை தான் திருநீர் கொடுத்து திருநீர் அணிந்தா. அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் மதம் மாறினாங்க. அது ஒரு வரலாற்று செய்தி. மதம் மாறினவங்க திரும்பி வந்து அங்கே போயிட்டு சரிப்பட்டு வரல அவங்களுக்கு. நம்ம திரும்பி இந்துவாகவே ஆயிடலான்றப்போ நம்ம ஏற்றுக்கலையாம். 1920களில் இது நடக்குது, 20-30களில். அப்போ வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. ஞானியார் சுவாமிகள், 2-3 மடத்து துறவிகள், திருவிக்கா தலைமை தாங்குறாரு. அப்போ எல்லாரும் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. போயிட்டோம் வந்தால் சேர்த்துக்கிறதா வேண்டாமா பண்ணி இவர் சொன்னாராம். இப்படி ஒரு நிலைமை இருந்தது. எப்போ 8ஆம் நூற்றாண்டில் ஒரு அம்மா தைரியமாக திருநீர் பூசி வாயா கோயிலுக்குள்ளே விட்டாங்க. ஒரு பொம்பளைக்கு இருக்க தைரியம் நமக்கு இல்லை, சீச்சி வெட்கம்னாராம். ஏன்னா திருவிக்கா எப்போவுமே பெண்களை ரொம்ப தலையில் வைத்து கொண்டாடுவார். ரொம்ப பெண்களை போற்றுகின்ற ஒரு தமிழ் அறிஞர். அப்புறம் எல்லாரும் சரி ஏற்றுக்கலாங்கிற முடிவுக்கு வந்தார். எதை வச்சு? திலகவதியாரை வச்சு. அப்படி அப்புறம் மடத்துக்குள்ளே வர்றாரு. வந்ததும் அப்போ பதிகம் பாடுறாரு, கூற்றாயினவர். அது வந்து நான் இந்த சொன்னல இந்த பதிகத்தை வந்து என்ன பண்ணேன், 11 பதிகத்தையும் பாடி, இன்னும் இந்த மந்திரமாவது நெறி எல்லாம் பாட தூங்கிட்டான். நல்லா அசந்து தூங்கிட்டான். அவன் ஆர்கிடெக்டாக இருக்கான். ஒரு 3லேருந்து 5, 5:30 நான் வந்துட்டேன். நம்பவே மாட்டேங்க, 5:30 மணிக்கு சுத்தமாக அந்த வயிற்று சரியாக போச்சு. ஆமாம், ரொம்ப ஆச்சரியப்பட்டான். பாட்டி நீ நல்லா இருந்தது பாட்டி, நீ பாடின தேவாரம் அதுவும் அப்படியே கண்ணை மூடி கபாலி கோயிலையே நினச்சிட்டு பேசாமல் படுறா, வேறு எதையும் நினைக்காத, நாளைக்கு அவ்வளோ வேலை இருக்கான, எல்லா வேலையும் நீ 6 மணிக்கு மேலே செய்யலாம். மறுநாள் ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க. உடனே நான் கண்ணை மூடிட்டு கபாலி கோயிலை நினச்சிக்கோ, மனசுக்குள்ளே அந்த கோயிலை நான் அப்படியே நினைப்பேம்மா. நான் வந்து இந்த ஸ்கேன் இதுக்குள்ளேலாம் போகிறோம்ல, எனக்கு அடிக்கடி உடம்புக்கு வந்துடும். கண்ணை மூடிட்டு அப்படியே கபாலி கோயிலில் பிள்ளையார் சன்னதி, அடுத்தது முருகன் சன்னதி, இந்த கபாலி கிட்ட போயிட்டோம், இந்த அம்மன் வந்துட்டோம், சுற்றுக்கிட்டு இருக்கோம், நவகிரகம், இப்படியே தான் நினச்சிட்டு இருப்பேன். அந்த கோயிலுக்குள்ளேயே இருப்பேன் நான். எல்லாம் நல்லா இருக்குமா, நல்லா நார்மல்றாங்க, அப்பாடா பொழைச்சோம், எப்படி வண்டி ஓடிட்டுருக்கேன் கபாலியால். அந்த மாதிரி நம்பிக்கை தான்மா, நம்பிக்கை தான். அந்த குற்றாயினவாறு பாடி அந்த பதியம் பேசும் வயிறு நிறைய திருநீர் பசம் எனக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் இது வந்து மேடையிலே சொல்லுவேன். எங்கள் வீட்டு நம்பிக்கை வச்சு தான் நான் சொல்லணும். இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் தானே அவங்க தெரியும். உண்மைதான். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்கள் இதை சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இது மாதிரி நமக்கும் அது பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு அது ரொம்ப பரிச்சயம் இருக்கு, பழக்கம் இருக்கு, பாடி மொழி அவ்வளோ உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால அது சுலபமாக உங்களால் மெமரியில் இருக்கிறதுனால பாட முடியுது. இப்போ எனக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கு, ஆனால் அதை
தெரியாது. இல்லம்மா, பயன் தரும் பதிகங்கள்னு புக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருக்கு. நிறைய இருக்கு. ஆடியோவும் இருக்குங்களா அதுக்கு? ஆடியோ நான் தான் சொன்னேன், நான் ஒத்தி தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஆடியோ ரொம்ப இல்லை. என்கிட்ட டிவிடியுமே நான் போட்டேன், டிவிடி பிளேயரும் போட்டேன், கெசட்டும் போட்டேன். இப்போ நான் அடுத்ததான் என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, நான் வந்து பொருள் வந்து அப்போ போடணும்னு தோணலை. இந்த இந்திரஜித் கல்யாணத்துக்கே பயன் தரும் பதிகம் தான் போட்டேன். ஒரு 20 பதிகம். அந்த பதிகத்தை திருமண பையில வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் போடல, வெத்தலை பாக்கு போடுறது போல எல்லாருக்கும் ஒரு கெசட்டும் ஒரு புக்கும் கொடுத்தோம். ஒரு 500 போட்டு நிறைய போட்டேன். சில பேர் கார்லேயே கேட்டுட்டு உடனே எனக்கு அவ்வளோ பாராட்டினாங்க. இப்போ வந்து என்னன்னா பொருள் தெரியாம பாடிட்டு இருக்காங்கல்ல, அதனால நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, மேடம் பொருளோட வேணும். இப்போ என்னுடைய 1926 எனக்கு வந்து 80 நிறைவாகுது. அப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன், இறைவன் அருளால் பொருளோட இதை வந்து நம்ம போட்டணும், புத்தகம் போட்டு எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்தணும். அப்போ எல்லாருக்கும் ஓதுற பழக்கம் வந்துடும். இப்போ நம்ம இது நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்கவுங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் திருநெல்வேலி பக்கம் கல்யாண வீடுகள் ஒரு சடங்கு வந்ததுன்னா 10 பாட்டு 5 பாட்டை போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பொருள் தெரியாமல் பாட்டில் அர்த்தம் இல்லாமல் மணிக்கவாசகர் என்ன சொல்ற, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பாட்டுக்கு அர்த்தம் தெரியாமல் நீ பாடி என்ன பண்ண, கோகழி ஆண்ட குரு மனிதன் மேடம் கோகழினா என்னன்னு கேட்பாங்க நம்மகிட்ட. அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கணும், என்னடா போடுறது. அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பாடினா அதனுடைய பலன் வேற தான். இப்போ வந்து அம்மா நீங்க உடல் உபாதைகளுக்கு எல்லாத்துக்கும் இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்குங்களா? அதாவது நமக்கு வந்து ஏதோ ஒரு சங்கடம் இருக்கலாம், குடும்பத்துல வந்து ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கலாம், உறவுகளுக்குள்ள வந்து அதுக்கு வந்து மனப்பிரச்சனைகளுக்கு வந்து மறை உடையாயின்னு ஆரம்பிக்கிற ஞானசம்பந்தர் தேவாரம் ரொம்ப மனசுக்குள்ள அது ரொம்ப அருமையான தேவாரமா. சீர்காழி சிவசதமுறை 11 பாட்டையுமே அவர் போட்டிருக்காரு. அந்த காலத்து கெசட் இருக்கு. அதில் அவர் சொல்கிறார், இத்தனை வந்து நான் உன்னை நம்பி எல்லாம் பண்ணனே, என் மனதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி அது வருது. மறை உடையாயின்னு ஆரம்பிக்கும். அதில் வந்து மனம் பலமாக இருக்கணும்னு. நீங்கள் இதில் பாருங்களேன், அபிராமி அந்த அதில் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம்ங்கிறது என்னது? நல்லன எல்லாம் நல்லது எல்லாம் நீ கொடுக்கறது வேற, ஆனால் ஒரு நாளும் தளர்வரியா மனம்ங்கிறது எது வந்தா நல்லது. அதிலே ஒரு நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை நல்லது நாட்டுக தீயது ஒட்டுகன்னு பாரதி சொல்றாரு. ஏன்னா அபிராமியில் வருது நன்ற அது இதே பாட்டு பாரதி பாட்டு அபிராமி அந்த அதில் வரும். நன்றே வரினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம், எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணம் கொண்டேங்கிறாரு. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் நல்லதுன்னு நினைக்கிறது கெட்டதா இருக்கலாம்ல. அப்போ அதுவும் நீ தான் பார்த்துக்கணும். அதுதான் அப்படியே அந்த பாட்டை பாரதி பின்னால் வந்து சொன்ன, நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக, நல்லதை கூட தீயதை நீ எடுத்துரு. அதெல்லாம் பாட்டெல்லாம் எல்லாமே இருக்கு. மறைவுடையாய் ஆரம்பிக்கிற பதிகம் மன தைரியத்துக்காக ஏற்பட்டது. அப்புறம் இந்த முதுகுவலி இருப்பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல பதிகம் இருக்கு, நான் படிக்கிறேன். துணி வளர்த்திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது வந்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்து திருமாகரல் பதிகம். அது ஒரு 11 பாட்டு இருக்கு. அதை படிச்சிங்கன்னா கம்ப்ளீட். அதெல்லாம் எழுதுவேம்மா, அந்த புத்தகம் போட்டணும். அது ரொம்ப நாள் டியூ எனக்கு. அது ஏன்னா இப்படி ஊர் சுற்றுறது இது படிக்கிறது இதுலேயே நேரம் போடுது. நான் இப்போ இது எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பொருளோட எழுதணும், இல்லைன்னா எங்கிட்ட நிறைய இருக்கிற புத்தகம் கொஞ்சம் பொருளோட எழுதுனா அப்போ கொஞ்சம் அனுபவங்களையும் சேர்த்து எழுதுனா இன்னும் கொஞ்சம் பலனும் இருக்கும். இப்போ அந்த காசு கிடைக்கிறதுக்கு பாட்டு இருக்கான்னு ஒருத்தர். இப்போ நானே இப்போ அடுத்தது அதான் கேட்கலாம், ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தரையாமா இதுக்கெல்லாம் இருக்கேன், காசு கிடைக்கிறதுக்கு பதிகருகா இருக்கு, நான் சொல்ற பாட்டை படிக்க காசு கிடைக்கும் அப்படின்னா. ஏன்னா ஞான சம்பந்தருடைய அப்பா வர்றாரு, வந்து இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ண போறேன், கொஞ்சம் பொருள் தட்டுப்பாடு இருக்கு, எனக்கு காசு வேணுங்கிறாரு. அப்போ வந்து அவர் திருவாவடுதுறை சாமி மேல ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பாட்டுல சொல்றாரு, நீ எனக்கு காசு கொடுக்கலன்னா வேற யாரு கொடுப்பாய், இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுது எழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே. நீ எனக்கு காசு கொடுக்கலையே, இதுதான் உன்னுடைய அருளா, நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் சொல்லி 11 பாட்டு பாடுறார். கடைசியில் விலை உடை அருந்தமிழ், விலை உடை அருந்தமிழ்னா உன் தமிழுக்கு ஒரு விலை இருக்கு, ஏன்னா கூடு அந்த காசை. அப்புறம் 12,000 பொற்காசுகள், அப்படியே ஒரு பொற்கிழின்னு சொல்லுவாங்க, உலவா பொற்கிழி. உலவா பொருட்கள் எடுக்க குறையாத மூட்டை அப்படியே கொடுத்துட்றாரு. கொடுத்தது அப்புறம் அதை வாங்கி அதை பிரித்து அந்த யாகங்கள்லாம் பண்ணாருன்னு. இந்த பதிகத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வருஷத்துக்கு இது வந்து 11 ஞானசம்பந்தர் பாட்டு எல்லாமே 11 பதிகம் வரும். முதல் பதிகம் பாட்டு ஆரம்பிச்சுட்டு கடைசி பதிகத்தில் இந்த பதிகத்தை பாடினால் என்ன பலன் அப்படின்னு. ஆமாம், யார் வந்து இந்த பதிகத்தை பாடுனா அதை சொல்லுவார், இதை பாடினா என்ன பலன் கிடைக்கும்னு. அதனால ஒரு வேடிக்கையான பழமொழி, சம்பந்தன் தன்னை பாடினான், நாவுக்கரசன் என்னை பாடினான், சுந்தரன் பொன்னை பாடினான்.
சுந்தரர் எப்போ பார்த்தாலும் காசு கொடு காசு, ஏன்னா அவருக்கு 2 மனைவி. அதை விட சுந்தரர் வீட்டுக்கு வருவார் போவார் அதிகமா. அவர் வந்து திருவாரூர்ல நல்ல நகரத்தின் மையப்பகுதி. சேரமான் பெருமாள் நாயனாரோடைய நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார் 63 நாயன்மார்ல அரசன், திருவஞ்சை களத்துல இருந்து அரசாட்சி பண்ற ஒரு ராஜா. அவர் வந்து தினம் வந்து குனித்த பூர்வமும் சொல்லுவாராம். சொல்லிட்டு இனித்த முடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியே வேண்டுவதே மாநிலத்தேங்கிறப்ப கலகலகலன்னு சவுண்டு, அந்த சலங்கை சத்தம் கேட்கும் அவருக்கு. ஒரு நாள் கேட்கல. நம்முடைய வழிபாட்டில் ஏதோ குறைன்னு சொல்லி என்ன பண்ணுவார், தன்னை மாய்த்துக்கொள்ள அந்த வாழை எடுத்து குத்துறதுல பெருமாள் நாயனாரே சுந்தரன் வந்து என் சன்னதியில் நின்று பாடிக்கிட்டு இருக்கான், அந்த பாட்டை கேட்கறதுல நான் உனக்கு சிலம்போசை காலம் தாழ்த்ததுன்னு ஒரு அசரீரி வரும். அப்படி இறைவனையே மயக்கக்கூடிய அந்த பாட்டை அவர் பாடுறாருன்னா அவரை நம்ம பார்க்கணும்னு கூட்டிட்டு வான்னு சொல்லலாம். அவர் போறாரு. சேரமான் பெருமாள் நாயனார் போய் சுந்தரரோட தங்குறாருன்னா எவ்வளவு பேருக்கு சோறு போடணும். நாயனார் வந்திருப்பாரு, அவருடைய அமைச்சர்கள் வந்திருப்பாங்க, பட்டாளம் வந்திருக்கும், ஒரு 100 பேராக இருப்பாங்க. 100 பேருக்கு எங்கம்மா ஒரு அடியார் சோறு போட முடியும்? இன்னும் வேலையை பார்த்தாரு, பாட்டு தானே எழுதிட்டு இருந்தாரு. அப்போ இறைவன் வந்து அந்த அளவுக்கு அந்த பொருளையும் பொண்ணையும் கொடுத்து ஒரு சேரமான் பெருமாள் நாயனாருடைய நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் சாமி மேல படுறது குறைஞ்சு போச்சு. ஆமா, உடனே இவர் பொறாம தாங்க முடியல. உதவி சேரமான் அரசன்ட்ட இருந்து நல்ல யானை மேல அம்பாரி மேல பொருள்லாம் கொடுக்கவோ இவர் நல்ல அத்தனையும் தூக்கிட்டு வரப்போ இதுல வந்து திருடங்கள் எல்லாம் அனுப்பி பூதகணங்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். எத்துக்கு இருந்தீர் எம்பிரானீர், நீ என்ன இத்தனை திருடங்களாம் வந்து என்கிட்ட நீ இது கோயிலில் இருக்கியா இல்லையெல்லாம் சண்டை, சரியான சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு அந்த கதைகள்லாம் பார்க்குறப்போ அது இந்த நட்பு. அதாவது 4 விதமாக இறைவனுடைய அருள் அடையலாம். தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். அதில் இது வந்து இது சகமார்க்கம். அதனால சாமியை ரொம்ப திட்டி பாடினதெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி தான். ஆனா நிறைய காசு கேட்டதும் அவர் தான். இந்த நிகழ்ச்சி வந்து அவர் சொல்றாரு, நீ வந்து ஞான சம்பந்தருக்கு காசு கொடுத்த இல்ல, இப்ப நான் கேட்கறல எனக்கும் கொடுன்னு கேட்கிறேன். அந்த மாதிரி காசு வந்து இதை பற்றின ஒரு அறிவு எப்போ வந்தது அப்படின்னா, இடரினும் தளரினும் பாடினாமா. ஏன் இந்த ஒரு வாழ்க்கை சம்பவத்தோட சொல்றேன். இந்த மறைமலையடிகள் வீட்டுல வந்து ரொம்ப திருமுறை தான் எங்களுக்கு எல்லாமே. ஆளினால் எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைக்கு பூஜை தினமும் உண்டு. அப்போ வந்து அடிகள் வீட்லேயும் பிள்ளை, அவருக்கு 7 பிள்ளைங்க, வருவார் போவார். திருவிக்கா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வருவார். அந்த எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. அப்போ பொருள் அவரும் என்னம்மா இது தனித்தமிழ் இயக்கம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தமிழ் வந்து கட்டாய பாடம் இல்லைன்னு ஒரு சட்டம் வரப்போ அவர் தன்னுடைய வேலையை விட்டுறாரு 1911. அப்போ இத்தனை பேருக்கு சாப்பாடு, புத்தகம் எழுதுறாரு, பதிப்பிக்கிறாரு, அவரே விற்கிறாரு. அதில் எவ்வளோ வந்திருக்கும் அந்த காலத்தில். அப்போ சாமின்னு ஒரு 2-3 நாளைக்கு தான் சாப்பாடு சாமான் இருக்குன்னதும் நீ இடரினும் தளரினும் பாடு அப்படின்னு சொல்லிடுவாராம். உடனே பிள்ளைங்களாம் எடுத்து அந்த பதிகத்தை ஓதிட்டு இருப்பாங்களாம். இலங்கையிலேருந்து ஒரு செக் வந்துடுவான் 5000 ரூபாய்க்கு. அப்புறம் அன்பர்கள் யாராவது காணிக்க அனுப்பிடுவாங்களாம். ஓடிடும் வண்டி 1 மாதம். அது வந்து வரலாற்றிலே பதிவு பண்ணப்பட்ட செய்தி. இடரினும் தளரினும் பாடினா கட்டாயம் சிவபெருமான் உடனே காசை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த சோமாசிமார நாயனாரை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் நான் இதை முழுக்கவே அந்த ஒரு வரலாற்றை படித்தேன். இது எங்கேயுமே பதிவுகள் இல்லை அம்மா. அதாவது வந்து இந்த மாதிரியான இப்போ என்ன மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது இவ்வளோ விளக்கமாக எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ எனக்கு வந்து அந்த நிறைய உங்களை மாதிரி பெரியவங்களுடைய நிறைய பேருடைய அறிமுகம் கிடைச்சி இங்க போ இந்தந்த இடத்துல இந்தந்த விளக்கம் கிடைக்கும்னு சொல்லி அப்படிதான் நான் தேடி பிடிச்சிதான் அதை நான் படிக்க. இல்லை ஒன்று வச்சுக்கோமா, நமக்கு வந்து சைவம் வைணவம் அப்படின்னா 2 இலக்கியம் தான் நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். பெரிய புராணம் 1 படித்தாவே போதும். அதில் எல்லா செய்திகள் நாயன்மார்கள்லேருந்து நம்ம என்னென்ன வாழ்க்கை முறை வாழ்வியல் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு நீ தேடவே தேடாது. C.K. சுப்பிரமணிய முதலியார் தான் அத்தாரிட்டி. அதில் இந்த தூதுவளையை பற்றியும் அவர் எப்படி பண்ணார், என்ன சின்ன டவுட்டு சந்தேகம் இருந்தால் கூட நான் வந்து உடனே எடுக்கிறது வந்து C.K. அவருடைய உரைக்கு மிஞ்சிற புத்தகமே கிடையாது. நான் மேடையில் பல தடவை சொல்லியிருக்கேன் பிள்ளைகளுக்கு, பேச்சுக்கு வரவங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் ரெஃபரன்ஸ் புக்குக்கு போகாதீங்க. ரெஃபரன்ஸ் வந்து கூகுள் மாதிரி நிறைய தப்பு இருக்குது. கூகுளே தப்பு வருதே, நம்ம எதாவது சொன்னால் கூகுள் ரெஃபரன்ஸ் பண்ணால் இல்லை மேடம் கூகுளில் தப்பு வருதுன்னு பிள்ளைங்களே கூகுளை பார்க்காதீங்க, நீங்கள் C.K. பாருங்க. அதே மாதிரி கம்பராமாயணம்னா அத்தாரிட்டி வந்து வைமு கோபாலகிருஷ்ணன். அந்த உரை தான் பெஸ்ட். அப்படிதான் வந்து நான் லைப்ரரி, ஏன்னா அது பெரிய புக்கா இருந்தது. ஆமா, இவ்வளவு பெருசா 12 புத்தகம், 12 புத்தகம், 8 புத்தகம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைப்ரரியில் போயிட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து என்னால் பண்ண முடிஞ்சுது. நான் அது விளையாட்டாக எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். உட்காந்துருக்கிறது எல்லாமே வந்து உலக நாயகி, அவங்கெல்லாம் ஆளுமைகள்.
அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து பண்ணும்பொழுது அதுல அவர் மழையில நனைஞ்சு எப்படி போறாரு. அப்போ அந்த அந்த மண் தரை வந்து ரொம்ப குழம்பி போன சறுக்கு இருக்கக்கூடிய அந்த மண் தரை, அவர் எப்படி அதுல கால் பதிச்சு நடந்து போனாரு. அவருக்கு அந்த தோல் அந்த துண்டு அவ்வளோ அழகா இருக்கு அதுல. அதாவது மழையில நனைஞ்சு அந்த துண்டு உடம்போட ஒட்டி அப்படியே நழுவுது, தோல் வழியா அந்த துண்டு நழுவி போகுது. அப்படிதான் அவர் வந்து அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு அவர் நடந்து போறாருன்னும் போது அந்த அந்த விஷுவல் பார்க்க முடியுது என்னால. அவ்வளோ அழகா இருந்தது. அப்போ அந்த தூதுவளையை வந்து கொண்டு போய் கொடுத்து அவரு ஒரு நாள் ஏன் இன்னைக்கு தூதுவளை இன்னும் வரல, யார் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு திரும்பவும் அந்த ரிவர்ஸ் போகிறது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு அதை ஷேர் பண்றது கிடைச்சதே எனக்கு, உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண. குண்டையூர் கிழார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சுந்தருக்கு நெல் கொடுப்பாரு. ஆமா, நெல் மளிகை சாமான்லாம் ஒரு வண்டி நிறைய போட்டு. அப்போ ஒரு வருஷம் மழை இல்லாமல் போயிடும். மழை இல்லாமல் போனது அவருக்கு வந்து தனக்கு வந்து நெல் இல்லைங்கிற கவலை கிடையாது. சுந்தரருக்கு அனுப்ப முடியாமல் போச்சேன்னு கோயிலில் சாமியை நினச்சி கும்பிடுவார். சுந்தரர் நெல் வண்டி வருமே இன்னும் வரலேன்னு அவர் கிளம்பி வர இவர் போக அப்போ படுறப்பதான் நீள நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்ற. இந்த பதிகம் பாடும் நெல்லு மழை கொட்டுன்னு கொட்டிடும். அப்போ வந்து இவருக்கு இருக்கிற ரசம் சரியான குசும்புக்காரு. மழை கொட்டுது, நெல்லு மழை. கோழிலி எம்பெருமான் சில நெல்லு பெற்றேன், ஏதோ நீ கொஞ்சம் கொடுத்துருக்க, இது எப்படி நான் வீட்டு கொண்டு சேர்ப்பேன்னு கேட்பாரு. குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்னு ஆளிலே எம்பெருமான், எனக்கு மேன் பவர் பத்தாது, அட்டித்தர பண்ணி அவன் பூதகணங்களாக சும்மா தானே இருக்கு, எல்லாத்தையும் மூட்டை கட்டி என் வீட்டில் போட சொல்லுன்றாரு. ஓடவே சிவபெருமான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி. அப்புறம் பார்த்தா அங்கே இன்னும் ரோடெல்லாம் நெல் கிடக்கும். அப்புறம் யார் யார் வீட்டு வாசலில் எவ்வளோ நெல் கிடக்கும் அவங்கவுங்க எடுத்துக்கோங்கன்னு பறவை நாச்சியார் சொன்னதாகவும் செய்தி இருக்குது. அதனால நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது நிறைய ஆங்கில புத்தகங்கள், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கப்புறமா வந்து பவர் ஆஃப் வேர்ட்ஸ், பவர் ஆஃப் மைண்டு, இந்த மாதிரியான பல புத்தகங்கள்ல இது அத்தனையுமே இன்று ஏதோ புதிதாக வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிறது. நீங்க கேளுங்க, கேட்டா நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வீட்டு வாசல்ல வந்து அந்த பிரபஞ்சம் நின்னுட்டே இருக்கு, கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட எவ்வளவு வருஷமா நம்ம எல்லாம் அப்படின்னு. இது இத்தனை காலகாலமா நடந்துட்டு வருது. மொழி தெரியலங்கிற ஒரே காரணத்தினால இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சு. மொழி மட்டும் இல்லம்மா, இந்து சமயத்தை பத்தி நம்ம சரியா எடுத்து சொல்லலாமா? நம்முடைய திருமுறைகளை பத்தியும் இந்து சமயத்தை பத்தியும் வெள்ளக்காரன் வந்து அவன் சொன்னாதானமா நம்ம ஏத்துக்கிறோம். ஒருத்தன் வந்தார், கால்டுவெல் வர்ற வரையிலும் வடமொழி கலப்பு இல்லாம சான்ஸ்கிரிட் இல்லாம தமிழ் முடியாதுங்கிற கருத்து நிலவின காலம், நிலவின பூமி இது. மறைமலடிகள் தான் முதல்ல இல்லை தமிழால் முடியும்னு 1916 தன்னுடைய பேரை மாற்றுறாரு. அது வந்து ஒரு சுவையான வரலாறு. என்னுடைய ஆய்வேடு வந்து டாக்டர் பட்டாயவேடு தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், அதை பற்றி சிங்கப்பூரில் நிறைய நான் பேசியிருக்காங்க, அதுக்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க என்ன. அப்போ வந்து அவர் வந்து இந்த பெற்ற தாய் தன்னை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும், அந்த அருட்பால உற்ற தேகம்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ அடிகள் சொல்கிறாரு, நீலாம்பிகை என்னுடைய பெரிய மாமியார், அவங்ககிட்ட சொல்கிறார், இந்த தேகம்ங்கிற ஒன்று மட்டும் இதில் வட சொல். உற்ற யாக்கையை உடல் மறந்தாலும், யாக்கைங்கிற சொல் இருந்தால் இந்த பாட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குங்கிறார். அதுவரையில் அவர் வேதாச்சலம் தான். திருக்கழுக்குன்றத்துக்கு போய் அப்பா அம்மா வந்து 48 நாள் விரதம் இருந்து மலையை சுற்றி பிறந்தவர் மறைமலடிகள். அதனால தான் வேதாச்சலம்னு பேர் அப்பா அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அப்போ இந்த யாக்கையைங்கிற சொல் இருந்தால் இது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். தமிழ் சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல போடுறப்போ தமிழ் சொற்களை நாம் இழந்து விடுகின்றோம், மறைஞ்சு போதில்லை, எல்லாரும் தேகம் தானே சொல்ல ஆரம்பிப்போம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அப்போ ஏன் நம்ம வந்து நல்ல தமிழ் சொற்களையே நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஏன் வந்து பிற சொற்களை பயன்படுத்தணும்? அன்னைக்கு சரி இனிமே நம்ம தமிழ் சொற்களை மட்டும் எடுத்தாழுது. முதல்ல நான் என் பேரை மாற்ற போகிறேன், வேதநாயகம் அப்படிங்கிறத வேதாச்சலம், சுவாமி வேதாச்சலம் இல்லறத்துலேயே துறவரம் வாங்கினவர். அதனால மறைமலடிகள். அதுவும் இன்னும் நல்ல ஒரு கொள்கைமா. துறவின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதில்ல. பிள்ளைகள் இருக்குது வீட்டில், எல்லாம் வருவார் போவார், மனைவி இருக்கா, விட்டுட்டு ஓடிடலாமா? நான் வீட்டிலே இருந்து புத்தகம் எழுதி எல்லாம் பார்க்குறேன். ஆனால் இல்லறத்தில் மனைவியோடு இருக்கிற அந்த உறவு கிடையாது. அவர் தனியாக உட்காந்து எழுதக்கொள்ள, ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, பொருளாதார உதவுவது எல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மையான துறவரம். இப்படி ஒரு விளக்கம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது துறவரம் இல்லைங்கிறது அடிகளாருடைய அசைக்க முடியாத கொள்கை. அதுக்கப்புறம் அவர் வீட்லேயே இந்த நம்ம ஊரில் இன்னை வரலும் எனக்கு ரொம்ப வருத்தம், இன்னை வரையிலும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சில பேரை நம்ம தடுத்தாமல் வச்சுருக்கோம். இன்னையும் தேர் யார் இழுக்கிறதுங்கிற சண்டை தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கே. கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நேற்று செய்தி வருதே, கோயிலுக்குள்ளே விட மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து போய் மதுரை கோர்ட்டுக்கு போயிருக்கு கேஸு. அப்போ என்னமா சுதந்திரம் அடைஞ்ச பிரயோஜனம்? நம்ம மக்கள்லேயே ஒருத்தரை வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அநியாயம் அது? உண்மைதான்.
அது எனக்கு அது ஒரு அப்போ என்ன பண்ணார், அடிகள் வந்து நம்ம வந்து வெறும் தமிழுக்கு மட்டும் இல்லை, அவர் எப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக இருந்தாருன்னா வீட்டில் ஒரு சின்ன கோயில் வச்சுருக்காரு. இப்போல்லாம் அவர் போனீங்கன்னா அது நீங்கள் ஒரு நாள் ஒரு கவரேஜ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையான. இப்போ அது வந்து அரசு இதாக ஏற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு நடராஜர் ஸ்தாபித்து ஒரு சின்ன நடராஜர் கோயில், சைவ சமய குறவர்கள் 4, வேறு எந்த தெய்வங்களும் கிடையாது. இந்த 4 வச்சு வாலையானந்த சுவாமிகள்னு அந்த காலத்தில் கும்பாபிஷேகம்லாம் அவர் தான் பண்ணிகிட்ருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் குடமுழுக்கு வந்து நடத்தி கொடுக்கணும். நான் சான்ஸ்கிரிட்டில் தான் நடத்துவேன், தமிழில் நடத்த மாட்டேன், நீ வரவே வேண்டாம் போன்னு சொல்லிட்டு வந்து இவர் திருமுறைகள் எல்லாம் பாடி இவரே குடமுழுக்கு பண்ணி எல்லாம் போய் தூக்கி போட்டு, அந்த பல்லாவரம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஜனங்கள் தான். என்ன பண்ணார், ஒரு தட்டில் குங்குமம், ஒரு தட்டில் விபூதி, ஒரு தட்டில் பூ வச்சு எல்லாரும் வாங்க, எல்லாரும் நடராஜுக்கு நீங்களே தூக்கி போடுங்க, நீயே திருநீர் எடுத்துக்கோ, நீயே குங்குமம் எடுத்துக்கோணும். அந்த காலத்தில் அடிகளை பேசி தீர்த்துட்டாங்க எல்லாம், யாரையும் சட்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயிர் பலி கூடாதுன்னு அவரும் நீலாம்பிகையும் எருமை மாடை அவ்வளோ வெட்டுவாங்களாமா கோயில்களில். எருமை மாடை வெட்டதெல்லாம் எவ்வளோ கொடுமை. ஒரு நாளைக்கு 100 எருமை வெட்டி ஊரே ரத்தமாக இருக்குமா, அப்படிலாம் இந்த கிராமங்கள் உண்டு. அதெல்லாம் தடுத்த பெருமை அவருக்கு உண்டு. அந்த மாதிரி தமிழில் வந்து அந்த 16 தோன்றிய இயக்கம் தான் பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் இயக்கமாக, நீதி கட்சியாக, திராவிட கட்சியாக, அண்ணா அப்படியே வளர்ந்தது. அது என் கணவர் எடுத்துக்கிட்டார் வரலாற்று இதில். தமிழ் ரெனசன்ஸ் அண்ட் திராவிடியன் நேஷனலிசம் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு மறைமலை அடிகள். திராவிட தேசியமும் மறைமலை அடிகளாரின் தமிழ் மறுமலர்ச்சியும், அதுதான் தலைப்பு. அது வந்து ரொம்ப நல்ல தலைப்பு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு மொழி பற்றிய இயக்கம் எப்படி தேசிய இயக்கமாக மாறுச்சு. அவர் 62 புத்தகம் போட்டவர் அடிகளார். அதை நாட்டுடைமையாக்குனார் கலைஞர் காலத்தில். எனவே திருமுறைகள்ங்கிறது வாழ்க்கை, வாழ்வியல். ஜாதி ஒழிப்பு கூடாது. நானே சொல்ல, சுந்தரர் தான் முதல்ல கலப்பு திருமணம் பண்ணார். பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார், ஒன்று வேளாளர், ஒன்று இசை வேளாளர்ல அவங்க அந்த அம்மா பறவை. எல்லா மாற்றங்களும் அங்கே ஆரம்பித்தது தான் கோயில்களுக்குள்ள. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்கிறோமே தீண்டத்தகாத குலம், ஞானசம்பந்த அந்தனர். ஆனால் ஞானசம்பந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கூடயே கூட்டு போகிறாரு எல்லாத்துக்கும். ஏமா ஒரு யாழ் வந்து நான் பாடுறேன், நீங்கள் யாழ் வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு வெளியே நிற்க முடியுமா? அப்போ கிட்டக்க தான் வந்திருக்கணும். இவர் வெளியே நின்றுக்கணும் அல்லது அவர் உள்ளே வந்திருக்கணும். இவர் வெளியே நின்று பாடுவாரா? நிச்சயமாக ஒரு அணுக்க தொண்டரா திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பக்கத்தில் வச்சுருந்துருக்காரு. பலகையிட்ட படலம்னு திருவிளையாடலில் ஒன்று வரும். அதில் வந்து யாழ் வந்து சுருதி குலைஞ்சு போயிடும், அவர் உட்காந்து ஒரு பலகை போடுங்க, யாழ் வந்து கீழே வச்சா சுருதி குலைஞ்சு போயிடும்னு இறைவன் அசரீரி சொல்ல யாழ்ப்பாணருக்கு பலகை கொடுத்துருக்காரு இறைவன். அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த திருவிளையாடல்களில் ஒன்று. எனவே இறைவன் அருளில் ஒன்று நமக்கு குறைச்சல் இல்லை, மனிதர்களாக பண்ணுற இது. அதனால் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவாறு சடை கறந்தாருக்கு அன்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே, சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள்னு நாவுக்கரசர் குரல் கொடுக்குறாருல்ல. உரிச்சு தின்று உழலும் புலையனா பசுவை உரிச்சு திங்கிறவனா இருந்தா கூட அவன் சிவசிவான்ட்டா அவனை நான் வந்து தெய்வமா நினைப்பேன்னா அந்த அளவுக்கு அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிற அடிகள் நிறைய வரலாறு இருக்குது. நாயன்மார்கள் வரலாறுல ரொம்ப வந்து சாதியை வந்து திட்டி கடுமையாக சாடி அப்படியே ஒத்துமையாக தான் இருந்திருக்காங்க எல்லாரும். இன்னொரு இடத்துல ஒரு முருகநாயனார் மடம், ஒரு 4-5 நாயன்மார்கள் போகிறாங்க. அதில் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஞானசம்பந்தரும் போகிறாங்க. இரவு நேரம் ஆயிடுது. பெரிய யாகமெல்லாம் நடந்த வீடு அது. அப்போ வந்து இவர் வந்து இந்த நாயனார் தங்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு ஓரமாக இடம் கொடுங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். நார்மலாக வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு வெராண்டாவில் கொடுப்பாங்கன்னு இவர் நினச்சார். அவர் இந்த எங்கே இந்த இது நடந்துகிட்ருக்கோ யாகம், அந்த வேள்விக்கு பக்கத்தில் படுக்க சொன்னார். அவரும் அவர் மனைவியாரும் அது பக்கத்தில் படுத்ததும் அந்த வேள்வி அமைஞ்சிருந்த வேள்வி அப்படியே 3 தடவை சுழித்து எழுந்ததுன்றார் பெரிய புராணம். அப்போ இறைவனே வந்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சான், வேள்வி அணைந்த வேள்வி மீண்டும் சுழித்து எழுந்ததுன்னு. அப்போ அவங்க எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நடக்கலையே. இன்னை வரையிலும் நமக்கு இடையில இருக்க எவ்வளோ பெரிய குறை இல்லை. இவ்வளோ இருக்குது நம்ம நாட்டில். வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு கேட்ட மாதிரி எல்லாமே இருக்குது. நல்ல இயற்கை வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சாதி பாகுபாடுகள் நின்று இருக்குது. ஏன் நம்ம அதை வைத்து ஓட்டுகள் நிச்சயமாக இப்போ நம்ம எப்படி அது குறையும்? அது அரசியல் ஆக்கிடுறாங்க. அதனால தான் அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியல. பார்க்க நாயன்மார்கள் மாதிரி இன்னும் தெரியாது இப்போ வந்து இதெல்லாம் மாற்றினா சரி. நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம திருமுறைகளில் இப்படிலாம் இருக்குது, சாதி ஒழிப்பெல்லாம் இருக்குது, நம்ம எல்லாம் சிவன் கோயிலுக்குள்ளே போனால் எல்லாம் ஒன்று சொன்னோமா, சவுடன்காலில் சங்கு ஊதுறான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தால் எறும்புற கல்லும் தேயும், எறும்பு ஊர்னா கல்லும் தேயும் அப்படின்னா. அப்போ நீங்கள் நான் ஒரு நடைமுறையில் சொல்கிறேன், அந்த ரொம்ப நாள் எறும்பு ஊர்னா எப்படி கல் தேயும்னு நான் நினைப்பேன். நான் வந்து காக்கைகளுக்கு ரொம்ப ஒன்று விடுவேன். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. காக்கைகள் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி, பித்திருக்களுக்கும் நமக்கும் இடையில மீடியேட்டர் மாதிரி. நான் ரொம்ப பித்திருக்களுக்கு பூஜை பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் நமக்கு தெய்வம். எங்கள் அப்பா அம்மா என் பொண்ணு இவங்கெல்லாம் நம்ம கண்காண பார்த்த தெய்வங்கள் இல்லையா. எங்கள் வீட்டில் இங்கே ஒரு சின்ன செவுரு இருக்குது, அந்த செவுத்துக்கு மேலே சாதம் வைப்பேன். இந்த காக்கைகள் வந்து 10 காக்கா வரும்.
கொத்தி 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 அங்கே இவ்வளோ பெரிய குழி இருக்குமா இப்போ? காக்கைகள் அழகால குத்தி ஒரு குழி வர முடியுமா? நான் 2 தடவை அடைச்சிட்டேன் சிமெண்ட் போட்டு, ஆனால் குழி வந்துடுது. அப்போ நினச்சி அப்போ எறும்புற கல்லும் தேயுங்கிறது உண்மைதான். ஒண்ணுதான். காக்கைகள் அழகு போட்டு ஒரு குழி வர முடியும். இவ்வளோ பெரிய குழி இருக்கு, நல்லா 2 கிண்ணம் சாதம் வைக்கலாம், அவ்வளோ பெரிய குழி ஆக்கி வச்சிருக்கிறது. அப்புறம் வரும் காலையில் 8, 8:30 நான் சாதம் வைக்கலைன்னா ஜன்னலெல்லாம் ஏறி கத்தி உள்ளே வந்து இந்த டேபிள் எல்லாம் உட்காந்து எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் 10 நாள் போகிறதுனா ரொம்ப கவலைப்படுறது காக்காய்க்கு தான். என்னடா பண்ணுறதுன்னு. இப்போ அம்மா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து சென்னை கம்பன் கழகம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்கே வந்து நம்ம அது டிபார்ட்மெண்ட், அது ஒரு இலக்கிய அமைப்பு. அதுதான் சொல்றேன். அது வந்து உங்க கூட பேசணும் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு 10 எபிசோட் தான் போடணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து கம்பன் கழக இலக்கியம் அதை பத்தி பேசுறது, அவங்க முதல்ல வந்து இவங்க தான் அந்த எல்லா ஏற்பாடுகள் பண்றதுல இருந்து கமிட்டியில. எனக்கு ஒரு நல்ல குழு இருக்குமா கம்பன் கழகத்தில், மொத்தம் ஒரு 80 பொதுக்குழு உறுப்பினர்கள். அதை நாங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன வட்டாக்கி 23 செயற்குழு உறுப்பினர்கள். அதுவும் சேர்ந்து எல்லாம் நிறைய அண்ணாக்கம் வந்தாமா. டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட்டு. ரொம்ப பேர் சேர்ந்தால் வேலை செய்ய முடியாது. நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கி 7 ஆக்கிட்டேன். 7 பேர் ஒருங்கிணைப்பு குழு. 7 பேருமே ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க. அந்த 7 பேரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்துக்கிறாரு. ஜெகத்ரட்சகன் தான் தலைவர். நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய 7 பேர். இல்லைன்னா உள்ள விழாக்கள் நடத்தவே முடியாது. நான் என்ன சொன்னாலும் நான் உழைப்பேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும். பெல்ட் போட்டு இங்கே பல கூட்டங்கள் நான் என் வீட்லேயே நடத்திடுவேன். அப்புறம் அலுவலகத்துக்கும் வாரத்தில் ஒரு நாள் போய் ரொம்ப ஹைலி சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி ரொம்ப திட்டமிட்டு விழாக்கள் நடத்துறதுல நான் கொஞ்சம் நல்லா பழகிட்டேன். ஓகே. இப்படி பல முகங்கள் கொண்டவங்க கிட்ட வந்து இன்னைக்கு நானே எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு எடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. அது ஒரு கடல் மாதிரி கடல் சமுத்திரம் மாதிரி கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அப்படி அது ஒரு திருப்தியோட நான் போறேன். ஆனா அது கூட பத்தல தான் எனக்கு அந்த நிறைவு அப்படிங்கிறது. ஆனால் ஒன்று வந்துமா, நான் கடைசியாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா இலக்கியமும் படிப்பாங்க. தமிழ் பேச்சாளர்கள்னா எல்லாத்தையும் படிக்கிறோம். பேச நானும் பாரதம் பற்றி பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசதான் ஆகணும். ஆனால் ஒருத்தருக்கு ஒவ்வொரு இலக்கியம் பிடிக்கும். என் தம்பி ஸ்விகி சிவத்துக்கு வந்து அபிராமி அந்தாதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நாகை மோகன்னா பாரதம், இளம்பெரிக்கும் மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து திருமுறையை தவிர வேறு எதுலேயுமே ஆர்வம் கிடையாது எனக்கு. ஆனால் திருமுறை தான் உயிர். நானே சொல்லுவேன், ஒரு திருமுறை கூட்டத்தில் பேசிட்டு இருப்போம் என் உயிர் போயிடணும். அப்துல் கலாம் மாணவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ உயிர் போன மாதிரி. எங்கள் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாக்கு ராமலிங்கர் தான் ரொம்ப இஷ்டம். அருட்பா கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. சர்க்குரு ப்ரேயர் பாடிக்கிறா, அப்படியே தலை செஞ்சு அப்படியே போயிட்டாரே. அக்டோபர் 2 அதெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே ஊறிடுது. அந்த ஆன்மா வந்து அருட்பான்னு நினச்சி அதுக்குள்ளேயே உயிர் போன மாதிரி. நம்மளும் திருமுறை நாளெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். திருமுறை படித்தா எல்லாமே கிடைக்குமா, எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கையோடு ஓதுனா நான் ஒரு நோயற்ற வாழ்க்கையாகட்டும், பொருள் வளமாகட்டும், செல்வமாகட்டும், எல்லாமே திருமுறையில் இருக்குது. அதுக்கு உரிய பாடல்களை படிக்கணும். ஒன்றும் இல்லைனாலும் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்க அபாயம் என்றைக்குமே இல்லை. அவையார் சொன்ன மாதிரி சிவாய நம. சிவாய நமன்னு சொன்னால் மறுபிறவி, நல்ல இறப்பு. நமச்சிவாயம்னு சொன்னால் இந்த பிறவியில் இருக்கிற வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும். அதனால் ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாயனா இம்மையும் மறுமையும் நமக்கு நல்லா அமையணும். திருமுறை தான் வாழ்க்கை நமக்கு. நிச்சயமாம்மா, உங்க கூட இவ்வளோ நேரம் வந்து இந்த விஷயத்த பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா. மீண்டும் வாய்ப்பு இருக்கிறப்ப நிச்சயமா. வணக்கம்மா. ரொம்ப வணக்கம்மா.